குரல் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? இது குரல் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? அருமையா சொன்ன நம்ம ஆளு தொண்டையில இருந்து ஆரம்பிக்குமா? போடா கீரை. குரல் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா தொண்டையில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்தீங்களா அவங்க? டேய் 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 அவனை நிப்பாட்டியா முதல்ல. உன்னை தூங்க போட்டு தான்டா வந்தேன் மயிர்மனே. போடா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி மகன் முதற்றே வள கற்றதனா ஆயவரியன் மாலிரவன் நற்றால் சுலார் எண்ணில். எந்த ஒரு துப்பாருக்கு துப்பாய துபாய் துபாய். எந்த ஒரு செய்கை செய்வதற்கு முன்னாலும் எந்த ஒரு தொழிலை செய்வதற்கு முன்னாலும் முதலிலே முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தொழுத பிறகு செய்யணும். அதனால சுக்ராமிர்தம் விஷ்ணும் சஜிபரணம் சதுர்புதம் சர்வ யானை முகத்தோனே 5 கரத்தோனே மூசிக வாகனனே 2 பல்லு நீட்டினவனே கொலக்கட்டையும் மூஞ்சுரையும் வாகலம வைத்து திரியவனே முருகனுடைய அண்ணனே சிவனுடைய மகனே ஒரு கனிக்காக தாய் தகப்பன் தான் கடவுள் என்று சுத்தி உங்களே ஏமாத்தின விநாயகர் துதியை பாடுவோமா? கைதட்டலாம். உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனின்னு கண்டா கடம்பா கார்த்தியா சண்முகா சடச்சரா ஆறுமுகா ஐங்கரான்னு அதை முருகனை பற்றி பேசும்போது நான் பாடுறது என்ன தெரியுங்களா? நான் மந்திரம். உங்களால மந்திரம் படிக்க முடியுமா? நான் பாடுவேன். மந்திரம் சொல்ல முடியுமா? நாங்க தான் சொல்ல முடியும் மந்திரம். உன்னால எப்படி காட்டுக்குள்ள தெரியற பையன் உன்னால எப்படி மந்திரம் சொல்ல முடியுமா? ஓம் அக்னேஸ்வரா குலநாதர சுராதரமண 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 ஓம் கிரமசரா சுரமண சுராபாதரமண சரதரதரதரதர ஓம் கிரமசரா திருமணி விரம கிரமதர சுவாதர ஓம் கிரமசரா திருமணி தேமணியா சுமா ஓம் திதாம் சுவாதர திரமை நெய் எடுத்துட்டு வாங்கோ. டேய் டேய் எல்லாரும் வாயில போட்டுக்கோ. டேய் டேய் இப்படி ஒரு மந்திரம் இது வரைக்கும் 230 பேருக்கு லூஸ் ஆக்கியிருக்கேன். மரியாதை போயிடுறது நீ நல்ல. டேய் இப்படி ஒரு மந்திரத்தை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. அதுல உள்ள விஷயம் இருக்கா இல்லையா? ஆனா அதோட சாராம்சம் சரியா இருக்கே. 108 கன்னி மாலை அணிந்து 48 நாள் விரதம் இருந்து சபரிமலையை நோக்கி இருமுடி கட்டி நடந்து போகும்போது சபரிமலை சாஸ்தாவே ஐயப்பன் என்று படிக்கட்டு ஏறானே, அது ஒரு கவி இல்லையா? அதெல்லாம் 18 படி ஏறியே இறைவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற முறைப்படி 18-48 ஒரு சிறப்பு இருக்கு. 18-48 அப்படின்னா என்ன? 18 வயசுல இருந்து மானங்கட்ட சரக்க தொட்டு 45 வயசுல ஓத்தா உனக்கு கொட்டு. 48 நாள் விரதம் இருந்து 18 படிகளும் ஏறினால் அரியர் சுதன் ஐயப்பனை காணலாம், சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியும் என்பதுதான் உண்மை. ஆமா, உண்மையா இல்லையா? மாரியாத்தா கோயில்ல தீச்சட்டி எடுத்து தொப்புளுக்கு மேல வச்சு மாவளுக்கு எடுத்து 1000 கண்ணு பானை எடுத்து அளவு குத்தி மாரியாத்தா கோயிலுக்கு போனாலும் அவளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அவளுக்கு பிடிச்சது வந்து கருப்பர் சுவாமிக்கு காவட்டணும். பேச விட்டு பேச. ஐயா நீ பேச. ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? நான் பேசுறேன், நீ பேசு. 2 வேளை ஓடிட்டான் பாரு. விடடி. எங்க போற? அந்த ஆள் நம்மள கை வைக்கிறாப்புல மேலோகத்துல இருந்து வந்துட்டு ஏன்டா பூல. டேய் டேய் டேய். மேலோகவாசி, தேவலோகவாசி, ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமா வந்தேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர். ஆமா. பூலோகத்தை சுருக்கி இருக்கு. சுருக்க முடியாது. சுருக்க முடியாது. ரைடு ஓவர். உன்னால முடியாதுடா. அவன் செய்வான். மேலோகத்தை சுருக்கி மேலூர், பூலோகத்தை சுருக்கினா வாங்க. ஏய் அவன் ஏய் சுருக்கலாம்ல வாங்க. நீங்க சுருக்கும்போது நாங்க சுருக்க மாட்டோம். அப்படி சொல்லியா? ஏனே வம்பா அந்த எத்து பல்லு உடைஞ்சு போகும் போயிடுறான். சுருக்க முடியாது. சொல்ல வர்றவட சொல்ல விடாம அவரு கவி பேசுறாரு. அண்ணே நீ கவி பேசுனே. ஏழப்பல அவர் மேலூரை சுருக்கிட்டாரு. மேலுலகத்தை சுருக்கி மேலூர், பூலோகத்தை சுருக்கி என்ன சுருக்குவே? அவங்களே சுருக்கிட்டாங்க. ஏனே அவர் கவி சொல்றாரு, நீ மூச்சு விடாம கவி சொல்லுனே. கவியா? சொல்லுங்க. கவி எனக்கு என்ன தெரியும்? டேய் என்னடா நீ இப்படி ஆட்ட முடியே? எதுக்கு ஆடுற? எதுக்கு ஆடுற? எப்படி ஆடுற? இப்ப ஆற நிசமாவே ஆற வாங்கிடுவேன். அற வாங்கினா ரெவடிங்க. நாங்க எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியுமா? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதம். இந்த உலகத்திற்கு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு கற்றுக் கொடுத்தது ராமாயணம். 19 புராணம் தெரியும். சும்மா இல்ல. நிசமே அரைஞ்சிரும்டா. புராணங்களே 18 தான். அப்புறம் 19 புராணமே என்ன? 18 புராணங்கள் இருப்பா. தூக்க வரிசையில் பேசி விட்டேன், அதுக்கு 10 ரூபா புடிச்சுக்க சம்பளத்தில். இல்லை இது தவறான கருத்தா இல்லையா? 18 புராணங்கள், ஒவ்வொரு புராணத்திலையும் பாருங்க 18 எரியா கந்தம். பேச விடு, ஏன் பயப்படுற? உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பேசு. என்ன பேச போறேன்? நீ பெரிய ஆளவே இருந்துட்டு போ, நான் லூசு கோமாளியா இருந்துட்டு போறேன். என்ன பேசுற? பேசு. 19 புராணம் தெரியும் சொன்னேன்ல. ஆமா, அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். இப்போ நீ அரை வாங்க போறேன்னு நினைக்கிறேன். என்னங்க ஏங்க 19 புராணம்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டு பேசுற ஆளு தான் பெரிய ஆளு. சரி வாயா. புராணங்கள் 18. நாரதர் புராணம்னா நாரதரோட வாழ்க்கை சரித்திரம், கந்த புராணம்னா முருகனோட வாழ்க்கை சரித்திரம், கருட புராணம்னா கருடனோட வாழ்க்கை சரித்திரம்,
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறது. புராணங்கள் 18 தான். கந்த 19 புராணம் எந்த புராணம்? கந்த புராணம்னா கந்த புராணம் கந்தனை பத்தி இருக்கும். 19வது புராணம் எந்த புராணம்? சொந்த புராணம். சரி, சொந்த புராணம்னா அதுல என்ன வாழ்க்கை வரலாறு இருக்கும்? என் பொண்டாட்டியும் வரலாறு இருக்கும். ரேஷன் கார்டு மனு கொடுக்க எழுதுனதா இருக்கும். இவன் இப்படி பேசுறாடையா? சரிங்க, அவனை விடுவேன். ராமாயணம் மகாபாரதம். ஆமா. மண்ணாலானது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம். நல்லா பேசுறியா? போய இவ்வளவு அருமையா பேசுறியே. அவனை விடுன்ட்ட நீ போ, உனக்கு விஷயம் தெரியுது. பம்ப சாப்பிட்றேன் அழகுமே.